விஜய் வந்து நீலாங்கரை வீட்டுல இருந்து பனையூருக்கு போறாருன்னு இந்த பைக்ல துரத்தி போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இல்ல கார்ல உட்காந்துக்கிற விஜய்க்கே பாதுகாப்பின்மைன்ற மாதிரியான ஒரு விஷயம் மாறும். வரவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ரசிகனா வரானா வேற விதத்துல வரானான்னு தெரியல. நீங்க எப்போ மக்களை சந்திக்க போகிறீங்கன்றாங்களா, அந்த மக்களை சந்திக்கிற பயணம் வந்து மார்ச் மாதம் தொடங்க போறாரு. அவர் வந்து ஒரு வேன்ல ஒரு போற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அதை வந்து பிரசாந்த் கிஷோர் மாற்றி இருக்கலாம்னு தோணுது. நீங்க ஒரு நடைப்பயணமா, ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிதான் நடக்க வச்சார் அவர். நீங்க நடங்க போங்க. ஆதவ் அர்ஜுன், குஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர் இவங்க 4 பேரும் அந்த பேச்சுவார்த்தையில் தான் பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஒரு புள்ளி விவரங்கள். இவருக்கு எந்த இடத்துல செல்வாக்கு இருக்கு. சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்கள பணக்கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. விஜய் மீது உள்ள ஒரு காண்டு, விஜயோட இந்த வளர்ச்சி அவருக்கு வேற வித கோபமா மாறுது. சில பேருக்கு உடம்புல கொழுப்பு இருக்கும், சில பேருக்கு வாயில கொழுப்பு இருக்கும். இவருக்கு வந்து பணக்கொழுப்புன்னு அசால்ட்டா இவர் வந்து வாயை விட்டுட்டு போறாரு. வந்து அது என்னன்னா பொறாமையோட வெளிப்பாடு தான். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரே ஒரு படம் மட்டும் கால் ஷீட் தாங்க, லியோ 2வா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலா ஒரு ஐடியா இருந்தது அவருக்கு வந்து. பிரசாந்த் கிஷோர் சந்திச்ச பிறகு நீங்க இதுக்கப்புறம் வந்து நடிகர் விஜய் கிடையாது, தாவேகா தலைவர் விஜய். நீங்க அரசியலை நோக்கி ஓட ஆரம்பிக்கணும், தேர்தலை நோக்கி நீங்க பயணம் செய்ய ஆரம்பிக்கணும்ன்ற பொழுது 70 படத்திற்கான வாய்ப்பு. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திரைத்திறன் ஆய்வாளர் திரு ஜெயார் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. தளபதி விஜய், தாவேகா தலைவர் விஜய் அவருக்கு வந்து இப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து ஒய் பிரிவில் பாதுகாப்பு படை கொடுத்துருக்காங்க. எதனால அவரோட உயிருக்கு ஆபத்தா? இல்லை, உயிருக்கு ஆபத்தை தாண்டி வந்து இந்த திரும்ப எல்லாரும் வந்து என்ன, இதில் 2 விஷயம் சுசி. ஒன்று வந்து என்னென்னா, இங்கே மாநில அரசு தான் அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுன்ற ஒரு விஷயம். மாநில அரசு முன் வந்து கொடுக்கணும்னா அதுக்குள்ளே வந்து மத்திய அரசு அவருக்கு வந்து ஒய் பிரிவில் பாதுகாப்பு கொடுத்தாச்சு. இதுக்கு மாநில அரசும் திமுக அரசும் எந்த விதத்தில் ரியாக்ட் பண்ணல. விஜய் தரப்புலேருந்தும் எந்த ரியாக்ஷன் கிடையாது. எங்களுக்கு வேணும் வேணான்னு சொல்ல. இதெல்லாம் தாண்டி பொதுவாகவே வந்து ஒரு செலிபிரிட்டி மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்குள்ளவர்களுக்கு ஒரு திருடன் நடக்கும் பொழுது, இல்லை அவர்கள் வந்து பொதுமக்கள் மத்தியில் போகும்பொழுது ஒரு பாதுகாப்பின்மை ஏற்படுகிறதுன்ற மாதிரியான இங்குள்ள சில உளவுத்துறை ஏஜென்ட் வந்து மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுப்பாங்க வந்து. அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கை தான் வந்து. அதில் முதல் விஷயம் என்னன்னா, விக்கிரவாண்டியில் அந்த மாநாடுக்கு அவ்வளோ லட்சம் பேர் வருவார்கள்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து நேஷனல் லெவலில் பெரிய விஷயமாச்சு. நான் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து, ஒரு மூத்த அரசியல் விமர்சகர்கள் கூட சொன்னார் வந்து 30,000 பேர் வரது அந்த மாநாடுக்கு நான் சொன்னேன். 30,000 பேர் வரதே பெரிய விஷயம். நான் ஒன்றா ஒரு 10,000 பேர் அனுப்பிச்சு வைக்கிறேன். எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்தாங்க. என்னங்க பெருசாக வந்துருவோம், நாமெல்லாம் வந்து லாரி வச்சு பஸ் வச்சுலாம் கூட்டின்னு வரோம், வாங்க வாங்கன்னு சொன்னால் எங்கேருந்து வர போகிறாங்க, வந்த ஃபேன்ஸ் தான் வருவாங்க, அவங்களும் கொஞ்சம் பேர் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இத்தனை லட்சம் பேர் வந்தது கண்டிப்பாக உளவுத்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் போங்க. அதையெல்லாம் தாண்டி விஜய் இப்போ இந்த பரந்தூருக்கு வந்தது. பரந்தூர் வந்தப்போ தொடர்ச்சியாக அவர் பின்னாடி வந்திருந்த அந்த வாகனங்கள், குறிப்பாக அந்த பைக்கில் வந்தவங்க, அதை தாண்டி விஜய் எங்கே போனாலும் அந்த மக்கள் கூட்டம் வருது இல்லைங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு ரிப்போர்ட்டாக போகும்பொழுது இப்போ நீங்கள் விஜய் வந்து நீலாங்கரை வீட்டிலேருந்து பனையூருக்கு போகிறாருன்னு இந்த பைக்கில் துரத்தி போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் 2 விதம் இருக்குது. ஒன்று, அந்த பைக்கில் வரவங்களுக்கு பாதுகாப்பின்மை, இல்லை காரில் உட்காந்துக்கிற விஜய்க்கே பாதுகாப்பின்மைன்ற மாதிரியான ஒரு விஷயம் மாறும். வரவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ரசிகனா வரானா வேற விதத்தில் வரானான்னு தெரியல. இதுக்கு தான் இந்த பாதுகாப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம், ஒய்பிரிவு பாதுகாப்பு. ஆனால் இது முதல் முறையா இந்த மாதிரி ஒரு தலைவருக்கும் நடிகருமான ஒரு பெரிய ஆட்களுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு பாதுகாப்பு படை கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நடிகருக்கு இதுதான் கொடுக்குறதா. அதுவும் நடிகர் வந்து 1 வருஷம் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆகுது. அந்த 1 வருடத்துக்குள் இவ்வளோ பெரிய செல்வாக்கு காமிச்சிருக்காங்க. அதனால இதுதான் எனக்கு வந்து நடிகை அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு கங்கனா ரணாவத்துக்கு ஒய்பிரிவு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பிஜேபியில் இருக்காங்க, இப்போ எம்பியாக இருக்காங்க. எம்பியாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில அச்சுறுத்தலாம் இருந்தபோது வந்து இங்கே சந்திரமுகி 2 ஷூட்டிங்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா 2 கன்மேனோட வந்து வடிவேல் கூட ஒரு காமெடிக்கு நாங்களாம் போயிருந்தோம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தப்போ ஏதாவது இந்த அம்மாவுக்கிட்ட பேசணும்னு பார்த்தா 2 பேரும் வந்து நின்றுறாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஹிந்தியில் அப்படி சொன்ன உடனே அவங்க ஓரமாக நின்னாங்க. வந்து அது இருக்க தான் செய்யும். விஜய்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய விருப்பம். சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து விஜய் வந்து மீட் பண்ணியிருக்கார். அவர் மீட் பண்ணிட்டு போன இந்த ஒரு கேப்ல இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்களே, இதுக்கும் அதுக்கு ஏதாவது தொடர்பு உண்டுங்களா? இல்லை, இவன் பிரசாந்த் கிஷோர் சொல்லி தான் அதை கொடுத்தாங்கன்ற மாதிரி எதுக்கு. பிரசாந்த் கிஷோர் வந்து மீட் பண்ணதே ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. நீங்கள் கூட கேட்கலாம், பிரசாந்த் கிஷோர் என்னங்க பெரிய ஆளாக வந்து அவர் என்ன வந்து அவர் வந்து ஒரு சாதாரண கட்சி ஜெயிக்க வச்சு பாருங்களேன், ஆச்சா போச்சான்லாம் பேசலாம். வந்து
ரைட், அவர் வந்து ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவார். அதை தாண்டி வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து 1 வருடம் தான் ஆகுது. அந்த 1 வருட கட்சிக்கு வந்து அவர் ஆலோசனை சொல்கிறதோ அல்லது வேறு விதமாக ஏதாவது ஒரு அவுட்புட் கொடுக்கறதுக்காக வந்து பேசுகிறதே ஒரு பெரிய விஷயந்தான். நீங்கள் பிரசாந்த் கிஷோர் மேலே விமர்சனங்கள் பண்ணாலும் பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், மம்தா, ஜெகன்மோகன் ரெட்டி, ஏன் இன்றைய ஆளுகிற திமுக, அத்தனை பேரும் அவர் வந்து ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர் தான் இருந்திருக்காரு வந்து இந்த கட்சிகள் வந்து. அப்போது வந்து தாவேகாவுக்கு வரும்பொழுது அது ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா முதல் நாள் வந்து விஜய் கூட ஒரு 2.25 மணி நேரம் சந்திப்பு. அந்த மீட்டிங் என்ன பேசியிருக்காங்க, மேபி என்ன பேசுனாங்கன்னு தெரியல. உங்களுடைய செல்வாக்கு என்ன ஏது இதெல்லாம் பேசுறதா இருக்கும். ஏன்னா பழைய இன்டர்வியூ கூட ஒன்று பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழில் இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க, பிரபல தொலைக்காட்சி ஒன்று இன்டர்வியூ பண்ணியிருந்தப்போ, விஜய் அரசியலுக்கு ஒரு செல்வாக்கா நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு. நிச்சயமாக அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு. அவர் அரசியலில் தாக்கு பிடிப்பாரா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து பெரிய பழக்கம்லாம் இல்லை, அவர் கூட அது வரைக்கும் பேசுறது கூட கிடையாது. அதை வச்சு நம்ம யூகத்தில் சொல்லவே முடியாது. வந்து மேபி பேசியிருந்தேன்னா அல்லது பழகியிருந்தேன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ அது கூட பேசியிருக்கலாம். இதை தாண்டி 2வது நாள் அவங்க பேச்சுவார்த்தை, ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், இவங்க 4 பேரும் ஆதவ் அர்ஜுன் வீட்டில் நடத்தின அந்த பேச்சுவார்த்தையில் தான் பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஒரு புள்ளி விவரங்கள், இவருக்கு எந்த இடத்துல செல்வாக்கு இருக்குது, குறிப்பாக எந்த ஜாதியினர் வந்து எந்த பகுதியில் அதிகமாக இருக்காங்க, எங்கே ரசிகர்கள் இவர் அதிகமாக இருக்காங்க, இந்த ரசிகர்கள் எல்லாம் ஓட்டாக மாறுமா, இல்லை இளைஞர்களுடைய ஓட்டு இவருக்கு எப்படி வந்து கன்வெர்ட் ஆகும், ஒரு வீட்டுக்கு இத்தனை ரசிகர்கள் இருக்காங்கன்னா விஜய் ரசிகர்கள் அத்தனை பேரில் வந்து யார் வந்து ஓட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் மீறி மொத்தமாக கால்குலேட் பண்ணி இவருக்கு வந்து ஒரு 18% 20% ஓட்டு வாங்குவார் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஒரு அறிக்கை தான் அவங்க கிட்ட. அதுதான் அந்த கட்சிக்கு பெரிய நம்பிக்கை ஆயிடுச்சு. அந்த 20% ஓட்டுன்ற ஒரு விஷயம் தான். ஆனால் அதுவே பெரிய விஷயம், தமிழக அரசியலே பெரிய சலசலப்பை உண்டாகிறது, பெரிய இதுவாக உண்டாகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா செயற்குழு பொதுக்குழு நடத்துறதுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்து ஆக்சுவலாக நந்தனத்தில் இருக்கிற YMCA அவங்க கிட்ட இருந்தாங்க. அங்கே அனுமதி, அதாவது வேற ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதனால அந்த டேட்டு கொடுக்க முடியாதுன்னு மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திர விடுதியை பார்த்து அங்கே கூட ஏதோ அனுமதி கிடைக்கலன்றாங்க. வந்து மேபி அதுக்கான இடத்தையும் பிடிச்சிருவாங்க. 26ஆம் தேதி அதனுடைய செயற்குழு பொதுக்குழு இருக்குது. இதெல்லாம் மீறி கரெக்டாக 1 வருடம், அந்த 1 வருடத்தில் விஜயோடைய கட்சி அந்த அளவுக்கு நேஷனல் லெவலில் பேசுறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, விஜய் பரந்தூருக்கு பண்ணது. கரெக்ட், விமான நிலைய விரிவாக்கத்திற்காக பரந்தூர் சென்ற அந்த பரந்தூர் சென்ற அந்த விஷயம் வந்து நேஷனல் லெவலில் பெரிய அளவில் பேசப்பட்டது தான் இன்னொரு காரணம் வந்து. அதனால அந்த அவர் முதல் ஸ்டெப் வச்சதுலேயே வந்து பெரிய ஸ்டெப்பாக வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை, உண்மைதான் அது. நீங்கள் இன்னும் தாண்டி வந்து இந்த நீங்கள் எப்போ மக்களை சந்திக்க போகிறீங்கன்றாங்க இல்லைங்களா, அந்த மக்களை சந்திக்கிற பயணம் வந்து மார்ச் மாதம் தொடங்க போகிறாரு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு வேனில், ஒரு பிரச்சார வேனில் போகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அதை வந்து பிரசாந்த் கிஷோர் மாற்றி இருக்கலாம்னு தோணுது. நீங்கள் ஒரு நடைப்பயணமா, ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அப்படி தான் நடக்க வச்சார் அவர். நீங்கள் நடங்க போங்க, ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு ஊராக, கரண்ட்டே இல்லாத ஊரு கூட நீங்கள் போங்க, அங்கே இருக்கிற மக்களை சந்திங்க. ஆனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுங்களா? இப்போ இங்கே அதை தான் கூட்டத்தை கட்டுப்படும். எந்த விதமான சலசலப்பு ஏறலாம், எந்த விதமான அசம்பாவிதங்கள் ஏற்படலாம், அதுக்காக தான் அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை என்னதான் ஓரளவுக்கு புகழ்ந்து பாராட்டி பேசினாலும் இன்னொரு பக்கம் வந்து வன்மத்தை கக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. லைக் ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று விட்டுருக்காரு ரீசெண்டாக, பணக்கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் என்னன்றாரு, அதை இன்டர்வியூ பார்த்தேன் நான். இது இன்னைக்கு என்ன தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் என்ன இது எங்கள் பார்த்தேன் ஓமந்தூரா ரெட்டி அப்படி இப்படி வழக்கமாக அவங்கெல்லாம் கேட்டாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து என்ன வியூக அமைப்பாளரை வச்சுக்கிட்டாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு மீடியா இருந்தது வந்து ஒரு செய்தித்தாள், ஒரு ரேடியோ அதிகபட்சமாக. அப்போ வந்து தகவல் தொழில்நுட்பம் அவ்வளோதானே வந்து. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய மரணம் வந்து ஈவினிங் 4 மணிக்கு தான் ஒரு ரேடியோ செய்தியாக, இல்லைன்னா மாலை செய்தியில் வந்து தெரிய வருது. வேலூர் எடிஷன் மாலை முரசு வந்து கடையில் விழுந்த பிறகு தான் பெரிய இதுவாகுது. அதுக்கப்புறம் ரேடியோவில் வந்து கேட்குறது அப்போ தான் கேட்குறாங்க வந்து. அவ்வளோ லேட்டாக. இன்னைக்கு காலம் அப்படி கிடையாது. உங்களுக்கு கையிலேயே வந்து எல்லாமே உலகமே உள்ளங்கையில் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் காலங்கள் மாறும்போது அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்கும். தேர்தல் வியூக அமைப்பாளர் எதுக்கு அப்படின்றாரு வந்து. அது வந்து விஜய் மீது உள்ள ஒரு காண்டு, விஜயோட இந்த வளர்ச்சி அவருக்கு வேற வித கோபமாக மாறுது. உங்களுக்கு சில பேருக்கு உடம்புல கொழுப்பு இருக்கும், சில பேருக்கு வாயில கொழுப்பு இருக்கும், இவருக்கு வந்து பணக்கொழுப்புன்னு அசால்ட்டாக இவர் வந்து வாயை விட்டுட்டு போறாரு வந்து. அது என்னன்னா பொறாமையோட வெளிப்பாடு தான். இன்னும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க டிவிகே கட்சி. பட் இப்படி இருக்கும்போது கட்சி வந்து கரெக்டான ஒரு நோக்கத்தில் தான் போயிட்டு இருக்காங்களா, கரெக்டான ஒரு செயல்பாடு தான் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, கரெக்டான செயல்பாடு பண்ணி தான் ஆக வேண்டும். என்னன்னா உங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து ரசிகர்களாக இருந்தவங்க,
ஒரு தொண்டர் மனநிலைக்கு அவங்கள கொண்டு வரது பெரிய கஷ்டம். ஏறக்குறைய கொண்டு வந்துட்டாங்க அவங்க. அதான் இன்னொரு கேள்வி என்ன எழுப்பியிருக்காங்கன்னா, ரசிகர் பட்டாளம் வந்து ஓட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி ஆக வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை உங்களுக்கு ரசிகராகவே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்களா அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் விக்ரவாண்டியில் வந்தவங்களில் வந்து நீங்கள் ரசிகர் அப்படி எடுத்துக்கிட்டா கூட அதில் ஒரு 25% கழிச்சா கூட மீதி 75% தொண்டர் மனப்பான்மையில் வந்தவங்க தான். அப்படின்போது அந்த நீங்கள் ஒன்றில் அந்த 10th +2 மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் அந்த மாணவ மாணவிகள் விஜயன்னா எங்களுடைய முதல் ஓட்டு உங்களுக்கு தான், அது போடுறாங்களா இல்லையான்னு தாண்டி அந்த ஓட்டு உங்களுக்கு தான் சொல்கிற இடத்துல வந்து அவங்க மனசில் பதிச்சு. ஏன்னா அந்த வயதில் உள்ள பசங்க வந்து மாற மாட்டாங்க. மற்றவங்களாவது மனதில் மாறும். வந்து ஓட்டு பட்டன் கிட்ட போகும்போது டக்குன்னு மாறிடும். அது அவங்க தான் வந்து தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணாங்கன்னா அந்த இடத்துல தான் விரல அழுத்துவாங்க. வந்து தொடர்ச்சியாக அவங்க சொன்னது தான் அதுக்கான ஒரு பெரிய வலிமை. அதுதான் ஒரு பெரிய உதாரணமே. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜனநாயகன் அந்த டைட்டில் வந்து விஜய் தான் ரெஃபர் பண்ணியிருப்பாரா இல்லாட்டி ஹெச் வினோத்தை வச்சிருப்பாரா? இல்லை, ஒரு ஹீரோ தான் கண்டிப்பாக ஒரு டைட்டில் வந்து டக்குன்னு ஒரு டைட்டில் வச்சிட மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு படத்தையும் ஒரு 20-50 டைட்டில் எடுத்து அதெல்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சி அதை வைக்கலாமா அப்படின்னு இது பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோவுக்கான படம். நம்ம ஆரம்பத்தில் அது நாளைய தீர்ப்பு, அப்புறம் மக்களாட்சி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாளைய தீர்ப்பு கூட நல்லா தான் இருந்தது. ஜனநாயகன் அப்படின்னு வந்து உங்களில் ஒருத்தன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஓகே இது வைங்கன்னு ஒரு ஹீரோ முடிவு பண்ணிக்கலாம். இல்லை ஹெச் வினோத் ஓகே பண்ணி அதை வந்து விஜய் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. வந்து திரும்ப அந்த டைட்டில் கேட்க இன்னைக்கு எது வச்சாலும் ஓகே அப்படின்னு. கண்டிப்பாக இது ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்குன்னு மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே, இவ்வளோ பிஸியாக இருக்கிற ஷெடியூலில் விஜய் அவர்கள் வந்து ஷூட்டுக்கு எப்படி இதை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு? இல்லை, மேபி ஷூட் முடிய போகுது. உங்களுக்கு ஷூட் முடிய போகுது. ஆமாம், ஷூட் முடிய போகுது. வந்து மார்ச் இதோ ஃபர்ஸ்ட் வீக்கில் ஷூட் கம்ப்ளீட்டாக முடியுது. ஜனநாயகன் ஷூட்டே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிளம்பிடுறாங்க. அதனால தான் மார்ச் மிடில் இருந்து அவர் வந்து அந்த மக்களை சந்திக்கிற பயணத்துக்கு. ஏன்னா என்ன ப்ராசஸ் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் படம்னாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டில்ஸ் இதை சின்ன ஒரு வீடியோ லீக் அவுட் ஆகிடும். ஸோ இது எந்த ஒரு லீக் அவுட்டுமே இல்லாமல் அவ்வளோ ப்ரொடக்ஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் படம் வந்து முடிய போகுது ஆல்மோஸ்ட். முடிய போகுது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா எதுவும் அப்டேட் விடாமல் இருக்கிறது காரணம் 2026 பொங்கல் ரிலீஸாக தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு 3-4 மாதம் கழிச்சு தேர்தல் வந்துடும். மே மாதத்தில் வந்துடும். அந்த சமயத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆனால் கரெக்டாக இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணாங்க. இடையில கூட ஒரு உன்னி கண்ணன் அப்படின்னு ஒரு கேரள ரசிகர் ஜனவரி 1ஆம் தேதி கிளம்பி பாலக்காடு பக்கத்துல இருந்து கிளம்பி ஒரு கழுத்துலையும் அதுலயும் விஜயோடைய அட்டையை மாட்டிக்கிட்டு கையில பிடிச்சிக்கிட்டு நடைபயணமே வந்திருக்காரு விஜயை சந்திக்கிறதுக்காக. ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி அவர் ஒரு வீடியோ இன்ஸ்டாவில் போட அது விஜய் பார்வைக்கு போய் அப்புறம் அவர் வர சொல்லுங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வர சொல்லி அவர் ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவர் வந்து பெரிய இதுவாக அதை பேசிக்கிட்டு இருந்தார். ஃபோன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்களே ஃபோன் படம் எடுத்திருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு கெட்டப்ல என்ன நடிக்கிறாரோ அது இருந்ததுனால படம் ரிலீஸோ இல்லை படம் முடிஞ்ச பிறகோ அந்த ஃபோட்டோ கொடுக்குறோம், நீங்கள் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டாங்க. இதையே அவங்க வெளியே வராத பார்த்துக்கிறாங்க அப்படின்போது அப்டேட் நிச்சயமா இப்போ வராதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு விஷயம் பார்த்து அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு படம் மட்டும் கால் ஷீட் தாங்க, அது 70வது படமாக இருக்கட்டும், லியோ 2வா இருக்கலாம்னு நினைக்கிறேன், நான் தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள்கிட்ட பேசினதாகவும் படத்துக்கு வந்து ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன், கொஞ்சம் சீன் தானே பரவாயில்ல, சின்ன ஒரு கேமியோ மாதிரியே கூட லியோ 2ல நான் பண்ணிட்டு போயிடுறேன், நீங்கள் வந்து அது எல்சியூவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து காலையில் ஒன்று பார்த்து. உண்மையா சும்மா இது வந்து இந்த தகவல்லாம் நீங்கள் விஜய் வந்து தொடர்பு நீங்கள் ஃபோனில் கூட இப்போ பேச முடியாத நிலைமைக்கு இருப்பார். வந்து அதை தாண்டி வந்து அவர் 70 படம் பண்ணுற மனநிலை இருக்காரா இல்லையான்னு தெரியல. ரெண்டாவது தேர்தல் வந்து ரொம்ப தூரமும் இல்லை, வந்து ஒரு வருஷம் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஐடியா இருந்தது அவருக்கு வந்து 70 எப்படி பண்ணணும் அப்படின்னா 70வது படத்தை ஒரு 15-18 நாள் கால் ஷீட் கொடுத்து அந்த கால் ஷீட்டில் இவரை வைத்து படம் பண்ண ப்ரொடியூசர் டைரக்டர் நலிவுற்று இருக்கிறாங்க, பெரிய அளவில் சம்பாதிக்காமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு விதமாக அந்த படத்தை எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் இப்போ அதுக்கான பிரசாந்த் கிஷோர் சந்தித்த பிறகு நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நடிகர் விஜய் கிடையாது, தாவேகா தலைவர் விஜய், நீங்கள் அரசியலை நோக்கி ஓட ஆரம்பிக்கணும், தேர்தலை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிக்கணும்ன்ற பொழுது 70 படத்திற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. வணக்கம்.